ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. நம்மோட கூட வந்த ஆச்சாரியர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. நம்ம ஸ்ரீ உவே சாரதி தோத்தாத்ரி சுவாமியோட, அப்புறம் உவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவரோட எளிய விளக்குவரை தான் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். 15 நாள், இன்னையோட 15வது நாள் இல்லையா? சோ இன்னைக்கு சாத்து முறை நம்ம திருப்பாவை இதுல. நாளைக்கு ஒரு 2 தடவை பாராயணம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம குழாம்ல திருவாடி பூரத்துக்கு. அதொட்டி இன்னைக்கு கடைசி 2 பாசுரத்தோட அர்த்தங்களும் சேர்ச்சிடலாம். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராட்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி स्वोचिष्टायां श्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ரொம்ப அழகா திருப்பாவை அன்வயிச்சுன்னு வரும். எவ்வளவு அழகா ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்கா ஒரு வார்த்தையும். அதற்கான அர்த்தங்களையும் பார்த்தோம். எப்படி நோன்பு நோக்கணும், என்ன நோன்பு நோக்க போறோம், யார பத்த போறோம், அவனை பத்திண்டா, அவனோட திருவடிகள் பத்திண்டா போய் அடைஞ்சா என்னென்னலாம் நல்லது நடக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எழுப்புறா, எதற்காக அந்தந்த கோபிகைகளை எழுப்புறா, அவ வாழ்க்கை என்ன ஒரு குவாலிட்டி இருக்கு இன்ஹெரண்டா. எல்லாரையும் எழுப்பிட்டோம், நித்திய சூரிக்கு நிகரானவர்களையும் எழுப்பிடலாம், கண்ணனோட சேர்ந்தவாள்னா எழுப்பிடலாம். அடுத்தது அது வரைக்கும் கண்ணன் வரல. அதுக்கப்புறம் 18ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தோம். நப்பெண்ணை பிராட்டியோட புருஷகாரம் பண்றா ஆண்டாள் நாச்சியார். பண்ணினாக்க கடைசியில நப்பெண்ணை பிராட்டி நானும் உங்களோட கோஷ்டியில ஒரு கோபிகையா வந்து கிருஷ்ணானுபவத்தை அன்வயிக்கிறேன் அப்படின்னு சேர்றா. கிருஷ்ணன் கடைசியில வந்து என்னமா வேணும் அப்படின்னு கேக்குறான் அழகா. பறையதான், ஒண்ணுமே வேண்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா. பறையன்ற வாத்தியம் வேணும்னா, அதுக்கப்புறம் இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், நோன்பு நோக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு இது பண்றான். கடைசியில என்ன பார்த்தோம்னா, நிதிக்கு இந்த கேட்கிற விஷயத்துக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, எந்த இதுல நீங்க கேக்குறீங்கோ அப்படின்னு கிருஷ்ணன் கேக்குற மாதிரியும், அண்ணா எங்களுக்கு நாங்க ரொம்ப தாழ்ந்தவர்கள் தான், ஒரு மட நெஞ்சம் கொண்டவர்கள் தான், ஆனா நீ எங்களோட இருக்க, எல்லாத்தையும் கொண்டவன், சர்வஜன் சர்வசக்தன், நீ எங்களோட இருக்க, அதுதான் ஒரே குவாலிட்டி நாங்க கேட்கறதுக்கு. நீயே தான் கொடுக்கணும், நீயே தான் உபாயம், நீயே தான் உபயம் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப அழகா சாத்துமுறை பாசுரங்கள், ரொம்ப அர்த்தம் பொதிர்ந்த பாசுரங்களும் கூட. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போர்த்தும் பொருள் கேளாய். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இத்தை பறை கொள்வான் அன்னுகான் கோவிந்தா. எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மத்தைனம் காமங்கள் மாட்டேலோர் என்பாவார். ரொம்ப அழகான பாசுரம். என்ன சொல்றா, மிகவும் முக்கியமான கொள்கையை வெளியிடுகிறாள். என்னது? அதாவது கைங்கரியம் நம் ஆனந்தத்துக்கு இல்லை, அவனுடைய ஆனந்தத்துக்கு மட்டுமே. மேலும் கிருஷ்ணானுபவத்தில் கொண்ட மிகப்பெரிய அவாவினால் இந்த நோன்பை அதற்கு ஒரு வியாஜமாக மேற்கொண்டதையும் தெரிவிக்கிறாள். ரொம்ப அழகான பாசுரம். ஏன்னா ஆண்டாலே நோன்பு நோட்டாலே நம்ம இல்லாம இது வேணும் அது வேணும் கேட்கலாமே எம்பெருமான் கிட்டன்னு நிறைய கேள்விகள் வருது இல்லையா? பட் ஆண்டாள் இந்த ஒரு நோன்பு நோத்துன்னு ஒரு வியாஜமா ஒரு வழியா அதை பத்தின்னு தான் எம்பெருமான் பத்திரத்துக்கு தான்
அவ கேக்குறா. வேற எந்த விஷயமாவும் விஷயாந்தரமாவும் அவ கேட்கலன்றது ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறா இந்த பாசுரத்துல. கண்ணனுக்கு தாங்கள் வந்த விதத்தை சொல்கிறாள். அதிகாலை சீக்கிரமாக எழுந்து எல்லாரையும் எழுப்பிக் கொண்டு நந்தகோபாலன், யசோதை, பலராமன், நப்பெண்ணை ஆகியோரை எழுப்பி உன்னை வந்தடைந்தோம். நாங்கள் வந்த நோக்கத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சாதாரணமான பறையை கேட்டு வரவில்லை. எத்தனை பாசுரத்துல பறை கேட்டா இல்லையா? சாதாரணமான பறை கேட்டு வரவில்லை. உனக்கு தொண்டு புரிவதே எங்களின் நோக்கம். அதனால்தான் அவளோட அந்த நோன்புக்கான தேவை இருக்கிற விஷயங்கள் பார்த்தா கூட எல்லாமே ஒரு கைங்கரிய ரீதியான விஷயமா தான் கேட்டிருப்பா. இந்த பிறவி மட்டுமல்லாமல் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கே தொண்டு புரிவது மட்டும் இல்லாமல் உன்னுடன் உறவும் இருக்க வேண்டும். ரொம்ப அழகா கேக்குறான். இதை நீதான் எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கிறான். இது கடைசி பாசுரம் என்னது? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிழஞ்சி அங்க பறை கொண்ட வார்த்தை அணிபுதுவை பைந்தமலர் தந்தெறியல் அட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு ஆழ்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவர் எம்பாவாய். ரொம்ப அழகா இத்தனை பாசுரம் ஆயர்பாடி ஒரு கோபிகையா தானே பாடினான் ஆண்டாள். எல்லா ஆழ்வார்களுக்குமே நம்ம ஆழ்வாருக்கு பார்த்தீங்கன்னா தானான பாவம்னு ஒண்ணு இருக்கான். அதை தாண்டி பராங்குஷ நாயகியா இவர் ஆயிடுறார், பரகால நாயகியா அவர் ஆயிடுறார் திருமங்கை ஆழ்வார். அந்த மாதிரி ஆண்டாள் பார்த்தீங்கன்னா இந்த பாசுரம் மட்டும் கடைசி பாசுரம் தானான பாவத்துல ஆண்டாள் சேவிக்கிறா அப்படின்னு ரொம்ப அழகா பூர்வாச்சாரியர்கள் சொல்றா. என்னன்னாக்க எம்பெருமான் தன் ஆசைகளை பூர்த்தி செய்வதாக சொல்ல ஆண்டாள் இப்பொழுது கோபிகை பாவத்தை விட்டு தானான தன்மையில் இப்பாசுரத்தை பாடுகிறாள். அவள் யாரொருவர் இந்த 30 பாசுரங்களையும் கற்றுக்கொண்டு பாடுகிறார்களோ அவர்கள் தன்னை போன்ற பரிசுத்த பாவத்துடன் இல்லாவிடினும் தனக்கு கிடைத்த அதே கைங்கரிய பிராப்தி அவர்களுக்கும் கிடைக்கும் என்று அறுதியிடுகிறாள். இதுதான் ரொம்ப அழகா சொல்லுவா பூர்வாச்சாரியர்கள்லாம். எம்பெருமானார் எப்படி எல்லாருக்கும் அந்த ஆசை உள்ளோருக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியணும்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டாலும் பாவிக்கிறார். அவரோட தங்கை தானே இவ, எப்படி இல்லாம போகும் அப்படின்னு ரொம்ப அழகா பூர்வாச்சாரியர்கள் சாதிப்பார். அதாவது ஆண்டாளின் கருணையால் கண்ணன் பிருந்தாவனத்தில் இருந்த காலத்தில் அவனிடம் பேரன்பு பூண்டு அங்கிருந்த கோபிகைகளுக்கும் அதே பாவத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொண்ட ஆண்டாளுக்கும் வேறு எவரேனும் இப்பாசுரங்களை கற்று பாடுபவர்களுக்கும் ஒரே பலன் கிடைக்கும். பட்டர் அதுக்குதான் சொல்வாராம், வைக்கோலால் செய்யப்பட்ட தோல் கன்றை கண்டும் ஒரு தாய் பசு பால் கொடுக்குமாது போலே எவரேனும் எம்பெருமானுக்கு பிரியமானவளால் பாடப்பட்ட இப்பாசுரங்களை பாடினால் அவருக்கும் அப்படி எம்பெருமான நன்மை பெற்றவர்கள் பெரும் பலன் கிடைக்கும் என்று அருளி செய்வார். எப்படி மதுரகவி ஆழ்வார் என்னாவுக்கும் தித்திக்குதேன்னு பாடினார் இல்லையா? தித்திக்கும் அமுதுக்கும் அமுது ஊரும் என்னாவுக்கேன்னு பாடினார் இல்லையா? அந்த மாதிரி எந்த நாவுக்கு யாரு எப்படி பாடினாலும் அதே பாவத்துல இல்லைனாலும் அந்த பாவத்துல இருந்தாலும் ஆண்டாளுக்கு என்ன கைங்கரியம் படிச்சதோ அதே கைங்கரியம் கிடைக்கிறது அப்படின்னு சாதிக்கிறான். ஆண்டாள் திருப்பார்கடலை எம்பெருமான் கடைந்த சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறாள். ஏன் திருப்பார்கடல் சரித்திரம் இந்த பாசுரத்துக்கு? கோபிகைகள் எம்பெருமானை அடைய விரும்பினார்கள். எம்பெருமானை அடைய என்ன தேவை? பிராட்டியின் புருஷகாரம் தேவை. எம்பெருமான் பிராட்டியை வெளிக்கொணர்ந்து மனம் புரியவே கடலை கடைந்தான். எல்லாமே பிராட்டியோட ஒரு புருஷகாரம், எல்லாமே பிராட்டியோட ஒரு புன்முறுவல் முக சாயலுக்காக பண்றான் அவன் ரொம்ப அழகா. ஆகையால் ஆண்டாளும் இச்சரித்திரத்தை பாடி பிரபந்தத்தை முடிக்கிறாள். ஆண்டாள் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில் இருப்பவள் ஆகையால் தன்னை பட்டர்பிரான் கோதை என்று காட்டி
பிரபந்தத்தை முடிக்கிறாள். யாரு? பட்டர்பிரான்னா நம்ம பெரியாழ்வாரோட திருமகள் இல்லையா? அதனால பட்டர்பிரான் போதே ஆச்சாரியரை இது பண்ணிட்டு முடிக்கிறா அப்படின்னு. கடைசியாக இவை அனைத்தையும் தவறாமல் ஓதுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், கோபிகைகளுக்கும் ஆண்டாளுக்கும் கிடைத்த அந்த உயர்ந்த பேரின்ப வாழ்க்கை இந்த உலகத்திலும் மற்றும் மேல் உலகத்திலும் நிச்சயமாக உண்டு. நன்கு தோள்களையுடைய திருமாலான கண்ணனின் அருளால் எல்லாருக்கும் எங்கும் எப்பொழுதும் நீங்காத செல்வம் நிறையும் அப்படின்னு சாதிக்கிறா ஆண்டாள். இதுல ரொம்ப அழகா நாளைக்கு திருவாடி போறோம். எல்லாரும் ஒரு மணிக்கு வந்துருங்கோ. நம்ம சுவாமியோட மங்களாசாசனம் கேட்கறதுக்காக. ஸ்ரீமதே ராமானுஜாய